ஆறுன்னா அவங்க அப்பா மட்டும் சொத்தா ஆடா போய் அவனை கூட்டணும் போ அவனை ஆற்றுல பச்சிட்டு போடுவோம். இங்கே பாருங்க எப்படி மீன் விழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இதுதான் கொல்லி, இதுதான் காடு, இதுதான் நாங்கள் போகிற வழி, ஆற்றுக்கு போகிற வழி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எங்கள் ஊர் ஆறு உங்களுக்கு சவுண்டு கம்மியாக கேட்குன்னு நினைக்கிறேன். இதுதான் மீன் பிடிக்கிற முறைப்பற்ற. இது வந்து எப்படி மீன் விழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? தம்பி பாருங்கள் பிஸ்கட் சாப்பிட்றான். இங்கே பாருங்கள் யாரோ மீன் வந்து தலையை மட்டும் கிள்ளி போட்டிருக்காங்க. இது எடுத்துன்னு போனால் கூட ஒரு குழம்பு வைக்கலாம் போல. ஏ செல்லு கில்லு வீந்துருமாடா. ஏய் டிஸ்கால் ஏன் அப்படி ஆடுமா? இல்லை எப்பரா தாண்டறது? டிஸ்கால் ஏறு படிக்கட்டு படிக்கட்டு. ஃப்ரெண்ட்ஸ் மீனை மட்டும் பாருங்கள். அங்கே பாருங்கள் மீன் தேய்க்கிறாங்க. கொஞ்சம் பேர் மீன் தேய்ச்சின்னு இருக்காங்க. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் கண்ட இடம் போட்டுனே நடக்க முடியாது. வாங்கலாம் வேலையாகாது. போட்டோன்னே அங்கே உட்காந்து போடல வீட்டு போட்டு ஏய் இடம் கொடுக்கா ஒரே இடத்துல அன்றைக்கி இடையில ஒரு மீட்டர் நீ அதுக்கு அங்கே நான் வந்து உட்காந்து போயிட்டேன். நான் தூர போட்டேன். ஒரே இடத்துல ஓடு வட்டமாக இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மீன் கீழே கொட்டி வச்சுக்கிறாங்க. படுவாய் பசங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் குழம்பு வச்சோன்னா வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலு. அம்மா மீன் ஏன்டா இதெல்லாம் கொட்டி வச்சுக்கிறாங்க? மீன் ஏன் நல்லா இறங்காதாம்மா சாப்பிட்டா? இப்போ நம்ம எப்படி கிராஸ் ஆகிறது? இரு நண்பர்கள்ட்ட வந்து மீன் எப்படி விழுதுன்னு சொல்லிட்டு காட்டுவோம் ஃபஸ்ட்டு. மரப்பட்டுலன்னா யாருக்கிட்ட? அது அவங்கள்தா ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தண்ணியிலே இறங்கி நடக்கிறோம். எல்லோரும் இந்தமாரிலாம் காட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு பாருங்கள் அந்த பையன் தான் தெரியுறான். என்ன வீடியோ இருக்க யாரும் இல்லையப்பா. செல்லி இருந்தால் என்னடா வருது? வாங்கிட்ட கொடுக்கலாம் என்ன எடுறான்னு. ஆனால் நீ கீழே போட்டுருவியே. அங்கே போய் பார்ப்பான். யார் திட்டுவா? நான் சொல்லிக்கிறேன் வாடி. நம்ம ஊர் ஆற்று ஏன்டா ஆறுன்னா அவங்க அப்பா மட்டும் சொத்தா ஆடா? நம்ம ஊர் ஆறு நம்ம போய் மீன் பார்க்கறதில்ல. எங்க வாயா நீயும்? பயமாக இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் மீன் காட்டலான்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டேங்கிறான், பயப்படுறான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் முறைப்பற்ற. ஸோ இப்படி தான் கட்டுவாங்க மீன். வந்து எப்படி ஆற்றுல வந்து தண்ணியில் இதுன்னு பாருங்கள். இப்படி தான் கல் கட்டுவாங்க. ஸோ இப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது மீன் வந்து ஓரமாக 2 இடத்துல பானை வச்சுருப்பாங்க. அந்த பானைக்குள்ளே வந்து விழும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் மேக்ஸிமம் யாரும் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்தில் தான் இந்தமாரி சம்பவம்லாம் நடக்கும். ஆற்று மண் இல்லாமல் எங்கே பானையே காணோம். இப்போ வந்து நான் மரப்பட்டறை காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி எவனா செல்லு எடுத்துகிட்டு வருவானா தண்ணியில் எல்லாம் நம்ம மரப்பட்டறையில் தான் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி மீன் விழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்படி தான் மரப்பட்டறையில் மீன் விழுறதுக்கு ஓடியாந்து. ஸோ நான் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். போகலாமா?
க்ளோஸ் அப் ஷாட். போலாமா? தண்ணியில் ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கு. சும்மா வீடியோ. ஆற்றுல தண்ணி கீதா இல்லையான்னு பார்க்குறேன். இதில் மீன் கீதா இல்லையா? இதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்னொரு முறைப்பட்டு பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆளுங்க இல்லை. ஸோ நம்ம பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுவோம். பாருங்கோ இதான் அந்த மீன். நம்ம இப்படி இதில் தண்ணி வந்து இதில் வந்து மீனுங்கலாம் அந்த மீன் இருப்பாங்க. இதுதான் முறைப்பற்றை. ஸோ நம்ம போவோம். அவன் வேறு அங்கே போயிட்டான், ஓட்டான். ஸோ நம்ம போவோம் வீட்டுக்கு. ஏய் எவன் திட்டுவான்? கூப்பிடு. போட்டோன்னு வச்சுக்க 150 ரூபா. சரி 1050. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போருங்கள். ஓட்டியா ஓட்ட மாட்டியா? பொறுமையாக போகணும்டா. ஏய் 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 அடா பைக்கு நிறுத்துறா. நிறுத்தி பாடுறா. ஓட்ட தெரியாதா? பொறுமையாக போடா. டே உன் செல்லு கில்லு சாஞ்சிருந்தா வண்டி ஓட தெரியுமா தெரியாதா உனக்கு? ரொம்ப அம்மா ஆளுங்கிறாங்க. ஏய் அப்பா